ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, பீட்டா ஏன் ஃப்ளார் பண்ணுதுன்றதுக்கான ரீசன்ஸ் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல பீட்டா ஏன் ஃப்ளார் பண்ணலன்றதுக்கான ரீசன தான் பார்க்க போறோம். பீட்டா லவர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, உங்க பீட்டா அழகா ஃப்ளார் பண்ணணுன்றத தான் எதிர்பார்ப்பாங்க. உங்க பீட்டா ஃப்ளார் பண்ணலனா, கண்டிப்பா அதுக்கு ரீசன்ஸ் இதுங்களா தான் இருக்கும். ஸோ அதுங்களோட அட்மாஸ்பியர் சரியா செட் ஆகலனா, கண்டிப்பா அது ஃப்ளார் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு அட்மாஸ்பியர் நல்லா அது செட்டில் ஆயிடுச்சுனா, கண்டிப்பா அது ஃப்ளார் பண்றத நிறுத்திடும். அண்ட் அதோட ஏஜ் ஃபேக்டரும் காரணம். சின்ன வயசுல தான் பீட்டா நெறைய ஃப்ளார் பண்ணிக்கிட்டே இருக்கும். காலப்போக்குல அது ஒரு இடத்துல செட்டில் ஆகி வளர ஆரம்பிச்சுச்சுனா, கண்டிப்பா ஃப்ளாரிங்க நிறுத்திடும். இல்லன்னா நீங்க அதுக்கு ஃப்ளாரிங்ன்னு ஒண்ண சொல்லியே குடுக்காம இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். நேச்சுரலா பீட்டா வந்து ஃப்ளாரிங்க சின்ன சின்னதா அப்பப்போ பண்ணிட்டு இருக்கும். நீங்க அத வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணலன்னா கண்டிப்பா அது ஃப்ளாரிங்க நிறுத்திடும். இந்த சினாரியோ நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 மேலுமே ஒரே டேங்க்ல தான் இருக்கு. 2 மேலுமே ஃப்ளார் பண்ணல. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த பீட்டாங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு. அதனால தான் அது ஹெல்த் இஷ்யூஸ்னால ஃப்ளார் பண்ணாம இருக்கு. ஸோ இத நீங்க சின்னதிலே ரெக்டிஃபை பண்ணி நீங்க கியூர் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா அத ஈஸியா ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ட்ரெய்னிங் வீடியோ வேணா கேளுங்க.